அண்ட் ஃபார்மர்ஸ் கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப அதிகமான ரீச் இருக்குது. எப்படின்னா ஒரு ட்ரேடர்ஸ் வந்து 5,000 6,000 ட்ரேடர்ஸ் தான் நம்மக்கிட்ட ரெஜிஸ்டர் ஆகிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஃபார்மர்ஸ் வந்துட்டு அப்படியே ஒரு 5 times 6 times. இப்போ இன்னைய டேட்டுக்கு 28,000 ஃபார்மர்ஸ் நம்மக்கிட்ட ரெஜிஸ்டர் ஆகிறாங்க. ஸோ லாட் ஆஃப் ஃபார்மர்ஸ் ஆர் கம்மிங் இன். ஸோ இந்த பாட்டிக்கிட்டேருந்து நமக்கு கால் வந்துச்சு. காலில் என்ன சொன்னாங்கன்னா, அம்மா என்கிட்ட 80 கிலோ கருப்பு உளுந்து இருக்குது, எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டாங்க. 80 கிலோவா? ஏன்னா நம்மளது பல்க் ட்ரேடு தான். ஸோ மினிமம் ஒரு டன்னில் இருந்து தான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். ரொம்ப சின்ன சின்ன ப்ராடக்ட் பண்ணோன்னா பெருசாக ஒரு யூஸ் இருக்காது, அவங்களுக்கும் ஒரு பெரிய யூஸ் இருக்காது. பட் அவங்க நம்பிக்கையோட கால் பண்ணாங்க. அப்போ நாங்கள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு டிமாண்டுமே லக்கிலி எனக்கு வந்து ஒரு 100 kgs வந்துட்டு கொடுங்க, 150 kgs ஆஃப் பிளாக் கிராம் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பையர் கேட்டிருந்தார். அப்போ அவங்கள்ட்ட கேட்கும்போது, சரிங்கம்மா எப்படி க்ளீன்டாக வச்சுருக்கீங்களா, என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஏன்னா எப்பயுமே ஒரு பொருள் ஃபார்ம்லேருந்து வருதுன்னா க்ளீன்டாக வராது, கொஞ்சம் கல் மண் தூசி எல்லாத்தோட தான் வரும். நாங்கள் அவங்கள்ட்ட கேட்டோம், க்ளீன் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டோம். ஏன்னா இவர் வாங்குறவர் ஒரு வியாபாரத்துக்காக வாங்குறாரு. ஸோ அவர் திரும்ப அந்த 80 கிலோ மட்டும் எடுத்துகிட்டு போய் ஒரு மெஷினரியில் போட்டு க்ளீன் பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கு அவர் அதை அங்கே வாங்காமல் வேற எங்கேயாவது அவர் வாங்கிட்டு போயிடலாம். நாங்கள் கேட்டதுக்கும் அவங்க உடனே நானே க்ளீன் பண்ணி தரமான்னு சொல்லிட்டாங்க. அவங்க அப்போது நாங்கள் அங்கே கியூஏ பண்ண போன பர்சன் வந்துட்டு எடுத்த ஃபோட்டோ தான் இது. ஸோ வெரி க்யூட். ரோட்டில் அந்த தார்பாயெல்லாம் விரித்து போட்டு மூட்டையை கொட்டிட்டு இந்த இருப்பா புடச்சி தரேன்னு சொல்லிட்டு ஷி வாஸ் டூயிங் தட். இது எல்லாருமே ரொம்ப பல வருஷங்களாக ரொம்ப வருஷமாக இது அவங்க பண்ணுறது தான், இதை பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய பாட்டிகள் ஒரு அரைக்காணி கால்காணியில் ஒரு போட்டு அது ஒரு மூட்டை 2 மூட்டை வரும், அதை வந்துட்டு நான் விற்கணும்னு நினைக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் இருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் வந்துட்டு நியர்லி 86, எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா 86 வெரி மார்ஜினல் ஃபார்மர்ஸ் இருக்காங்க பர்சன்டேஜ் ஆஃப் இந்தியா மார்க்கெட்டில். இந்தியா பாப்புலேஷன்லேயே 54% இஸ் இன்டூ அக்ரிகல்ச்சர். அது 54%லேயும் எவ்வளோ பெரிய ஃபார்மராக சின்ன ஃபார்மர் எவ்வளோ பெரிய லேண்ட் வச்சுருக்காங்க ஃபார்மிங் பண்ணுறாங்கன்றது இருக்கு இல்லையா. ஸோ அதில் 86% ஆஃப் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் தான். இப்போ அவங்களோட பிரச்சனைகள் தான் இப்போ நான் சொன்ன பிரச்சனைகள் தான்.